அதெல்லாம் பொதுச் செயலாளர் தான் சொல்லுவார். நம்ம என்ன ஐயா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லுகிறது. ஆனால் மீண்டும் தமிழகத்துடைய அசைக்க முடியாத முதல்வர் திமுக இதோடு அதை சகாப்தம் முடிந்தது. அந்த கட்சியை நம்பி போன அத்தனை பேரும் கூட்டணி கட்சிகளும் அத்தனையும் படகு முழுகப் போகிறது. இது நான் ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்பாகவே சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி போற அது முழுகிற கப்பல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கோட்டை அடையும் கப்பல். எங்களுடைய மாநில இங்கே சரக்கும் முறுக்கு செட்டியாரும் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கு, இங்கே எல்லாமே முறுக்கா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். ஆனால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். திமுக நம்பி சென்ற அத்தனை கட்சிகளும் மக்கள் விரோத கட்சிகள் மக்களுடைய மனதில் இருந்து அகற்றப்படுவார்கள் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் திமுக வேணுண்டே பல எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர் தாவேகா தலைவருடைய இமேஜை குறைக்கணும் வைக்கணுன்ற அடிப்படையில் இதெல்லாம் பரப்பிவிடப்படுகிறது. எப்படி அதிமுகவை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக இங்கிருந்து சென்ற சில எடுபிடிகள் நங்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு இணைப்பு விழான்லாம் மதுரையில் நடத்துறாங்க. அது நான் ஏற்கனவே அங்கே இணைப்பு விழாவில் அதிமுக உண்மையான தொண்டன் போக மாட்டான். அது பூராமே காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நிச்சயமாக எல்லா அதிமுக தொண்டர்களும் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட அத்தனை பேருமே இங்க வந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டத்திலிருந்து அவர் பெரிய குளத்திலிருந்தே இன்னைக்கு அவருக்கு ஈருடல் ஓர் உயிராக இருந்த செல்லமுத்து அவர்களே முன்னாள் சேர்மன் ஒன்றிய செயலர் அவரே வந்துட்டார். ராதா பெரியகுளம் ராதா அவரும் அவர் கூடயே இணைபிரியாம இருந்தவர் அவர்களே வந்து விட்டார்கள். அது வெறும் அது பிண்டம், அவ்வளவுதான்.